எல்லாருக்கும் வணக்கம் गाइस. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே 10ஆம் தேதி 3ஆம் மாசம் 2024. இந்த நாள் அதுவுமா நாங்க என்ன பண்ண போறோம்னா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான். இவன் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. சோ ரெண்டு பேரும் நாங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். பின்னாடி தலைவரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு. நாங்க இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி vlog. இந்த கை போடுங்க. ஒன் டிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபுட்டு vlog தான். இன்னைக்கு ருட்டைன் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மம்மி இன்னைக்கு என்ன சமையல்? மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன். இதுதான் மத்தி மீன். இந்த சைடு பாருங்க. மத்தி மீன் குழம்பு. சங்கரா மீன் வறுவல். சங்கரா மீன் வறுவல். எறா தொக்கு. ஸோ இப்போ மத்தி மீனை போட்டு குழம்பு வைக்கிறோம். பாவம் கேபியால தான் சாப்பிட முடியாது. ஸோ மத்தி மீன் போட்டாச்சு. குழம்ப கொதிக்க விட வேண்டியதான். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக அடுக்கி வச்சிருக்காங்க. இது சங்கரா மீன். ஸோ இது வர எறா மீன் டேடி பண்ணி வச்சிருக்காங்களா. ஸோ அது எதுக்குமா? இது வந்து எறா தொக்குக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இருக்காங்க. ஆமா இங்க வாங்க தங்கச்சி. அடி ஓகே. எல்லாரும் உன்னை கேட்டாங்க, உனக்காக வருத்தப்பட்டாங்க. ஸோ இப்போ உனக்கு லெக் ஓகேவா? பழைய மாதிரி நடக்க முடியுதா? ட்ரெஸ் பழைய மாதிரி வியர் பண்ண முடியுதா? ஓகே. இது அப்படியே நான் போட்டுறேன் गाइस. இந்த வீடியோ அப்படியே போட்டுற வேண்டியதுதான். என் தங்கச்சிக்காக ப்ரே பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். சோ இது யாரா தொக்குக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். गाइस விபத்தாகி விட்டது. சரி பார்த்தீங்கன்னா ஐஸ் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஐஸ்கார் இருக்காரு. ஐஸ்கார் கேளு. 5 आइसक्रीम है. कितना रुपया एक में? 20-30. क्या वीडियो बना रहे हो? वीडियो क्यों मैं YouTube में अपलोड करा है, YouTube चैनल में. हाँ कितना? 5 20 में 5. तमिल मालूम? अपना तमिल ये पेश रहे. मेरे में हिंदी नहीं मालूम. क्यों? हमारा देश में इंडिया है. दिस पड़ी है. அது கடவுளுக்கு தான் தெரியும். தப்பா பேசுறேன் கரெக்டா பேசுறேன். ஸோ தலைவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஐஸ்கிரீம் பார்த்துட்டு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. தலைவர் பார்க்குறாரு. கொடுக்கக்கூடாது ஆனால் ஜூலியா. ஐஸ்கிரீமு இந்த மாதிரி குல்ஃபி
நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனக்கு குல்ஃபினாவே எப்போவுமே மெரினா பீச்சில் இருக்க நம்ம நாகராஜன் தான் ஞாபகம் வரும். நாகராஜ் குல்ஃபி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டில் கூட கிடைக்கும், ரொம்ப ஸ்பெஷல். நான் சாப்பிடும்போது லாஸ்ட்டாக 35 ருபீஸு, இப்போ எவ்வளோன்னு தெரில. ஸோ எனக்கு அது தான் ஞாபகம் வருது குல்ஃபி சாப்பிடும்போது. எப்படி இருக்கு இமாஞ்சலி? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றியா? மாமா வந்து மீனை வறுக்க போகிறாங்க. மாமா எங்கே வாங்கினீங்க மீன்லாம்? நிறையா வாங்கிட்டு வந்துட்டுக்கிறீங்களே. 2 கிலோ நான் காவாங்கரையா? எது 2 கிலோ? சங்கரா. சங்கரா 2 கிலோ வாங்கினீங்களா? இது எவ்வளோ அங்கே? 1 கிலோ 250 ரூபா. 1 கிலோ 250 ரூபா. 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டீங்க. யாரா? 200 ரூபா கிலோ. கிலோ 200 ரூபா. நீங்கள் அது எவ்வளோ கிலோ வாங்கினீங்க? 1 கிலோ தான் வாங்கினேன். 1 கிலோ வாங்கினீங்க. அந்த மத்தி மத்தி வந்து 1 கிலோ வாங்கினேன். மத்தி 1 கிலோ மீனா? அது எவ்வளோ? அது 100 ரூபா. 100 ரூபா. அப்ராக்ஸ் 800 கிட்ட ஆகிட்டு இருக்குது. அதில் உரிக்கிறதுக்கு வேற ஒரு 100 வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மசாலா போட்டுமா? அதான் எறா தொக்கு அப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போ இதில் மீன் ஃப்ரை போட வேண்டியதான். நான் மாமா எல்லாரும் உங்கள் வீடியோலாம் பார்க்குறாங்க. கொஞ்சம் நம்ம பழைய வீடியோலாம் ஓடி இருக்கு நல்லா. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் வீடியோ இல்லை. எல்லாரும் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாமனார் மருமகன் காம்போ சூப்பர், மாமனார் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகளை சொல்லிக்கிறீங்க. ஏன்னா உங்களை நிறைய பேர் கேட்குறாங்க. என்னையா கேக்குறாங்க? ஏங்க நீங்க மாமா கேக்குறீங்க? வரது கிடையாது. இது சைஸ் சொல்றா கல்யாணம் புதுசுல நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த மாதிரி பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு அப்படின்னு சொல்றேன். சோ இது கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. கூச்சப்படலப்பா. மீன் போட்டா பாத்தீங்கன்னா இப்போ மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்க ஒரு அம்மா போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா திறக்க ட்ரை பண்றாங்க. திறந்து சீசே போட்டுமா? ஸோ என்னது இது? மஞ்சத்தூளா? தேராத்தூளுக்கு மிளகாத்தூள் போடுறாங்க. ஆமா, நீ கிச்சன் பக்கமே போகாதம்மா. ஸோ எறா தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போ இவாஞ்சலி நீங்க என்ன பண்றீங்க? பால் கலக்குறீங்களா? ம். ஏன்? அதுவும் கொடுக்குறோம் இதுவும் கொடுக்குறோன்னு சொல்லு. அதுதானே உண்மை. இங்க பாருங்க, தாவின் இருக்கா. ஸோ ஓகே கைஸ், நான் எல்லாமே மேக் பண்ணி முடிச்சுட்டு தட்டுக்கு வரும்போது காமிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், சமையல் ஒரு வழியாக முடிஞ்சுது. இப்போ எல்லாம் தட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாமா? குழம்பு கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது பர்சனலாக. எறா எக்ஸ்ட்ராடனரி. எறாவை காமிக்கவே இல்லை. இப்போ சங்கரியை காட்டுறேன். சங்கரியா? பின்ன சங்கரா மீன்ன்றாங்க. பெண்கள் போனதெல்லாம் கண்பப்படும் இது துன்பப்படும் சொல்லிட்டு சங்கரின்னு சொல்கிறேன். ஸோ சங்கரா எனக்கு எடுக்க தெரியாது. ஏன்னா நல்லா இருக்குங்க, சூப்பராக வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், பாய்.